திரைப்பட விருதுகள்ல மிக முக்கியமானதாக திரை உலகினராலும் ரசிகர்களாலும் எதிர்பார்க்கப்படுவது ஆஸ்கார் விருதுகள் தான். அதுவும் தமிழர் நடித்துள்ள ஒரு குறும்படம் ஆஸ்கார் பரிந்துரை பட்டியலில் இருந்தது மட்டுமில்லாமல் சிறந்த ஆவணப்படத்துக்கான விருதையும் தட்டிச் சென்றிருக்கிறது. 91வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா லாஸ் ஏஞ்சல் நகரில் உள்ள டல்பின் தியேட்டர்ல பிப்ரவரி 24 நடந்தது. தி பிரைவேட் ரோமோ ஆகிய ஹாலிவுட் படங்கள் அதிகபட்சமாக தலா 10 விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருந்த நிலையில ஆவண குறும்பட போட்டியில பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் படம் பட்டியல்ல இருந்தது. மாதவிடாய் காலத்தில் இந்திய கிராமத்து பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எதிராக போராடி சாதாரண விலையில் நாப்கின்களை உருவாக்குவது எவ்வாறு என்பது பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு கோவையை சேர்ந்த முருகானந்தம் ஏழை பெண்களுக்காக மலிவு விலை நாப்கின் தயாரித்து புகழ் பெற்றது பற்றி இந்த குறும்படத்துல பேசப்படுது. குறிப்பா மாதவிடாய் குறித்த மூட நம்பிக்கைகளை இந்திய பெண்கள் எப்படி எதிர்த்து போராடுறாங்க என்பது பத்தி ஈரான் அமெரிக்க பெண் இயக்குனர் ரஹாயா சிதாப்சி இயக்கியுள்ள பீரியட் எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் தான் டாக்குமெண்ட்ரி பிலிம் வரிசையில ஆஸ்காருக்கு பரிந்துரை செய்யப்பட்டு வெற்றியையும் தட்டி சென்றிருக்கு. கோவையை சேர்ந்த அருணாச்சலம் முருகானந்தம் கண்டுபிடித்த மலிவு விலை நாப்கின் தயாரிக்கும் இயந்திரமும் முக்கிய அம்சமாக இந்த ஆவணப்படத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. மலிவு விலை நாப்கின்கள் இந்திய கிராமங்கள்ல உள்ள பெண்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆவணப்படத்துல கூறப்பட்டிருக்கு. அருணாச்சலம் முருகானந்தம் தனது பங்களிப்பு குறித்து இந்த ஆவணப்படத்துல பேசியிருக்கிறாரு. குறிப்பா சொல்ல போனா ஒரு தமிழனுக்கு கிடைத்த அங்கீகாரம் தான் இந்த ஆஸ்கார் விருது அப்படின்னு சொல்லியும் பலராலும் பல தளங்கள்லையும் பேசப்படுது. இவரோட கதாபாத்திரத்துல தான் பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார் பேட்மேன் என்கிற படத்திலையும் நடிச்சிருந்தாருன்றது குறிப்பிடத்தக்கது. ஒரு தமிழன் கண்டுபிடிச்ச ஒரு இயந்திரம் உலக தளத்துல ஒரு ஆஸ்கார் விருது பெற்ற ஆவண படத்துல பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத எங்களுடைய கமெண்ட் பகுதியில மறக்காம பதிவு செய்யுங்க.